தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று அண்ணன் திருமா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி சந்தித்து நான் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய நெஞ்சிலே தைத்த முள், தந்தை பெரியார் இந்த வார்த்தை மிக அழகாக சொல்லுவார். அதே போன்று இன்று என்னை தலித் விரோதி என்று ஊடகங்கள் கட்டமைக்க முயல்கிறது. நான் அதுபோன்ற ஒரு நபர் அல்ல என்று அவர் குறிப்பிடும்போது நமக்கு உண்மையாகவே அவர் மீது அவர் பட்ட அந்த துன்பங்கள், துயரங்கள், இந்த அமைப்பை கட்டமைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலங்கள், இப்படி பல விடயங்களை நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் இந்த தலித் மக்களை அதிகாரத்தை அடைவதற்கு, ஒரு அமைப்பாய் திரள்வதற்கு பல ஆண்டு காலம், இன்னும் சொல்லப்போனால் ஏறக்குறைய 90லிருந்து இன்று 25-40 ஆண்டு காலமாக கடும் போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவுதான் இன்று தலித் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகளாக மாற்ற முடிந்திருக்கிறது. இந்த உழைப்பு தான் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்று தந்திருக்கிறது. இந்த தளத்திலிருந்து நான் சொல்லுவதைத்தான் என்னுடைய சமூகம் கேட்கிறது. நான் தெருவிலே நின்று கொண்டு நாடாளுமன்றத்திற்கும் போகாமல், சட்டமன்றத்திற்கும் போகாமல், நான் நடுத்தெருவிலே நின்று கொண்டு நான் சொல்லுகிற எந்த கருத்தும் இந்த சமூகத்தை காப்பாற்றாது. அதன் விளைவாகத்தான் நான் திமுகவினுடைய அதிகார மையத்துக்குள்ளே சென்று இந்த மக்களுக்கு ஒரு கவசமாக இருக்கிறேன். நான் இந்த கவசத்திலிருந்தே வெளியேறிவிட்டால் இந்த கவசம் பாதுகாக்காது இந்த தலித் சமூக மக்களை. திமுகவோ அதிமுகவோ அந்த அதிகார மையம் மட்டும்தான் இந்த சமூகத்தை பாதுகாக்கும் கவசம். காரணம், அதிமுக திமுக 2 பெரும் கட்சிகள் தான் இந்த தமிழகத்தினுடைய அடையாளம். இந்த அடையாளம்தான் பல சமூக விரோத செயல்களை செய்கிற தலித் விரோத சக்திகள் அடைந்து கொள்ளுகிற இடம். இந்த இடம் தலித் மக்களை, வெகுஜன மக்களை துன்பிக்கிற அந்த சமூக சக்திகளெல்லாம் அரசியல் கட்சிகளிலே தான் அடைக்கலமாகிறார்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு அதே அரசியல் கட்சியில் இருந்தால் மட்டும்தான் கோழி தன்னுடைய பெரிய இறகுகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதைப் போல அந்த சமூகத்தை நான் காப்பாற்ற முடியும் என்று நம்புகிறேன். இந்த அதிகார மையம், திமுக அதிகார மையம் ஒரு பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கிறது. சாதாரண கிளை செயலாளரிலிருந்து டெல்லி வரை, உச்ச நீதிமன்றம் செல்லுகிற வரை ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரே இயக்கம் திமுக தான். இந்த திமுக பல சக்திகள் இணைந்திருக்கிறார்கள். சாதி சக்தி, சமூக சக்தி, இப்படி சமூக நீதிக்கு எதிரான சக்தி, மதவாத சக்தி, இப்படி மனநிலை உடையவர்கள் பல பேர் அதில் அடைந்திருக்கிறார்கள். அவர்களால் என்னுடைய சமூகம் பாதிக்கப்படுகிறது. நான் பாதிக்கப்படுகிறேன். நான் என்னுடைய போராட்டமே அந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து தான். ஆதிக்க சக்திகள் அரசியலாக, அதிகாரிகளாக, பணபலம் படைத்தவர்களாக
இந்த திமுக அண்ணா திமுகவுக்குள் தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அவர்களை நான் அடையாளப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. நானும் ஒரு அரசியல் மயப்படுத்த வேண்டி தேவை இருக்கிறது. இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்டதிலிருந்து தான் அந்த சக்திகளை நான் அடையாளம் காட்ட முடிகிறது. நான் அந்த அதிகார மையத்துக்குள்ளே இல்லாமல் நிராயுதபாணியாக இருந்து கொண்டு அந்த ஆதிக்க சக்திகளை நான் எதிர்க்கவே முடியாது. இது நான் திமுகவை தூக்கி சுமக்கிறேன், திமுகவை நான் தூக்கி சுமக்க வேண்டிய தேவையே இல்லை. திமுக அண்ணா திமுக இரண்டு பேரையும் ஒரு 40 ஆண்டு காலமாக நான் தூக்கி சுமந்திருக்கிறேன் என்றால் நான் அவர்களை தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு திருமாவளவன் இல்லை என்றால் இன்னொரு ஜெகன்மூர்த்தி, திருமாவளவன் இல்லை என்றால் இன்னொரு தடா பெரியசாமி, திருமாவளவன் இல்லை என்றால் இன்னொரு தலைவனை வைத்துக்கொண்டு திமுகவும் அண்ணா திமுகவும் அரசியல் நடத்தும். திருமாவளவனை நம்பி திராவிட முன்னேற்றக் கழக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கங்கள் இருக்கிறது என்று நான் நம்பிக்கொண்டால் அது என்னை விட ஒரு பலவீனமான அரசியல்வாதி இருக்க முடியாது. என்னை தூக்கி போட்டுவிட்டு அவர்களுடைய வழியிலே போய் கொண்டிருப்பார்கள். இந்த மக்களுக்கு கேடயமாக இருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தை இயக்கம் கேடயம், எம்எல்ஏ தான் கேடயம், எம்பி தான் கேடயம், இந்த அதிகார மையம்தான் கேடயம். மாவட்ட ஆட்சியாளரையும் காவல் கண்காணிப்பாளரையும் காவல்துறையும் அதிகார மையங்களையும் எதிர்ப்பதற்கு சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தேவை என்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதி வைத்திருக்கிறது. அதற்குள்ளே இருந்துதான் நான் பேச முடியும், நான் அதற்கான தீர்வை காண முடியும். சுத்திகரிப்பு தொழிலாளி அதிமுக ஆட்சி காலத்தில் இது முழுக்க தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த போராட்டம் நடக்கவே இல்லை. வேலுமணி காலத்தில் சூயஸ் என்கின்ற பிரான்ஸ் நிறுவனம் கோவையிலே தரை இறக்கப்பட்டது. அன்றெல்லாம் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரத ஊர்வலம் எல்லாம் அந்த தலித் மக்களுக்காக, சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்காக எங்கும் யாரும் எதற்காகவும் ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி என்னுள்ளே எழுகிறது. இது இப்பொழுது வீரியமாக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை மண்டலங்களும் தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு அந்த தொழிலாளிக்கு எந்த விதமான பலனும் இல்லை, உத்தரவாதம் இல்லை, பணி நிரந்தரம் இல்லை. 2000 பேர் உண்ணாவிரதம் இருந்தால் அடுத்து 2000 பேர் தயாராக இருக்கிறார்கள். இதை நீங்கள் இடஒதுக்கீடு முறையில் கொண்டு வர முடியுமா? குப்பை எல்லுகிற தொழிலாளிக்கு பதிலாக 10.5% ராமதாஸ் கேட்பாரா அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் கேட்பார்களா? அந்த கோரிக்கையைத்தான் நான் எனது சமூகம் கடைசி வரை குப்பை அள்ளுகிற சமூகமாக, மலமள்ளுகிற சமூகமாக, சுத்திகரிப்பு சமூகமாக ஆக்கப்படக்கூடாது என்கின்ற கருத்திலே நான் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன். அதைத்தான் நான் அந்த மக்களுக்கு நான் சொல்லுகிற பொழுது இந்த ஆதிக்க சக்திகள் என்னுடைய சமூகத்திலிருந்து என்னை பிரிக்க சூழ்ச்சி செய்கிறார்கள். இந்த சூழ்ச்சியை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக ஒரு பெரிய பாதுகாத்து ஒரு பெரிய கவசத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த கவசம், இந்த பாதுகாப்பு இப்பொழுது அந்த கவசத்துக்கும் பாதுகாப்புக்கும் என்னை விரோதியாக பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராகிறது. அந்த கூட்டம் சங்கி கூட்டம், சனாதன கூட்டம், சாதிய கூட்டம்.
என்னுடைய மக்களை நான் பாதுகாப்பதற்கு என்னுடைய உழைப்பு 40 ஆண்டு காலத்தை நான் முழுமையாக பங்காற்றி இருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு பணமோ காசோ பொருளோ எதுவும் தேவையில்லை. நல்ல இளைஞன் என்று வந்தார் ஆதவ் அர்ஜுனா. அந்த சித்தாந்த ரீதியான அந்த இளைஞன் அவனை பயன்படுத்தி கொள்ளலாம், அடுத்த கட்ட நகர்வுக்காக கொண்டு செல்லலாம் என்று நான் விரும்புகிற பொழுது அந்த ஆதவ் அர்ஜுன் என்கின்ற இளைஞன் திமுகவால் பாதிக்கப்பட்டு பல கோடிகளை இழந்து பல ஆசைகளை இழந்து நிர்கதியாக வந்து திமுகவை பழிவாங்குகிற தன்னுடைய தனிப்பட்ட குணத்துக்காக விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று விரும்புகிறதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? விடுதலை சிறுத்தை கொள்கை கோட்பாடுகள், தலித் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இப்படி பல ஆண்டு காலம் நாம் கடந்து வந்த பாதையில் பல இடையூறுகள். ஆனால் ஆதவ் அர்ஜுன் அந்த இளைஞன் தன்னுடைய ஆசைகளை, திமுகவை பழிவாங்குவதை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர் வெளியேற்றப்பட்டார், வெளியேறிவிட்டார். இதுதான் என்னுடைய அரசியல் பயணத்தில் பல பேரை சந்தித்திருக்கிறேன், பல பேரை இழந்திருக்கிறேன், பல பேரை அரவணைத்திருக்கிறேன். இப்படி அவருடைய இந்த 62வது வயதிலே அவருக்கு நாம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதே நேரத்தில் அவருடைய மன வலிக்கு மருந்து போடுவதற்கும் சமூக கடமையாகிறது. 100 ஆண்டு காலம் கழித்து ஒரு தலித் தலைவன் உருவாகி இருக்கிறார். அவரை பாதுகாக்க வேண்டியது தலித் மக்களுடைய கடமை மட்டுமல்ல, அத்தனை சமூகத்தினுடைய கடமையுமாக இருக்கிறது. நாம் திருமாவளவன் என்ற சக்தியை மிக சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது. அந்த மக்களுக்கான பிரதிநிதி, அந்த மக்களுக்கான சமூக நீதி, அந்த மக்களுக்கான விடுதலை கிடைக்கிற வரை விடுதலை சிறுத்தையும் வேண்டாம், அதனுடைய தலைவன் திருமாவளவனும் வேண்டும். மிக எளிதாக இந்த விஷயத்தை கடந்து போய்விட முடியாது. மற்ற சமூகங்களுக்கான அங்கீகாரம் இருக்கிறது, சாதி அடையாளம் இருக்கிறது, அவர்களுக்கு பொருளாதார பின்னணி இருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லுகிற எந்த பின்னணியும் எந்த பின் புலமும் இல்லாத ஒரு சமூகம். இந்த சமூகம் இந்து மதத்தை எதிர்த்த சமூகம். இந்த சமூகம் இந்து மத குப்பைகளை எதிர்த்து பௌத்தனாக இருந்த 1000 ஆண்டு கால சமூகம். இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதான் காலணிகள் நீங்கள் மறைக்கப்பட வேண்டும். நகரமயமாக்கலில் இன்னும் குப்பை எள்ளுவதோ, சாக்கடை எள்ளுவதோ, மலம் அள்ளுவதோ, குப்பை வண்டி ஓட்டுவதோ ஒரு சமூகத்துக்கு சொந்தமான தொழில் என்று நாம் வைத்திருப்பது கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாக வேண்டியிருக்கு. இந்த சுத்திகரிப்பு தொழிலில் தனியார் மயத்தை விட இதில் நவீன ரக இயந்திரங்களை பயன்படுத்துவதில்லை. மனித உயிர் விலை மதிப்பற்றது. ஆனால் இந்த சுத்திகரிப்பா தொழிலாளியினுடைய உயிர் விலையே இல்லாதது. இப்படி பல மரணங்கள். இன்னும் சாக்கடை குழிக்குள்ள மனிதன் இறங்கி சாக்கடையோடு சாக்கடையாக அந்த வாயு தாக்கி மரணமடைந்து போகிறான். அவனை பாதுகாப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை, எந்த தலைவனும் இல்லை. அதுதான் திருமாவளவன் என்கின்ற ஒரு சக்தியை நாம் எளிதில் இழந்துவிடக்கூடாது என்பது தான் இன்று இருக்கக்கூடிய சமூகத்தின் கடமையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.